Good morning, children. Good morning, teacher. How are you all? Fine. Very good. So, dear children, today we are going to learn what is note making. Today, what are we going to learn? Note making. And another one is summary writing. Okay, note making, summary writing. And this is question number 43. இது நம்மளோட 10th standard or public exam question paper. What? Question number 43வது question. And it carries 5 mark. Clear? 43வது question and 5 mark வருது. In this question you need not study anything. இது நீங்க எதுவும் படிக்க தேவையே இல்ல. படிக்காமலே free mark. It doesn't mean free, just like that. எப்படி எழுதணும்ங்கிறது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னாக்கா you can easily get the mark. So shall we start? Okay children. இல்ல இந்த exam it will be like write either note making or summary writing. Note making எழுது இல்லனா summary writing எழுது. ரெண்டும் எழுத வேணாம். Do you understand? Note making புரிஞ்சுக்கா? Okay. Summary writing புரிஞ்சுக்குதா? Okay. ஏதாவது ஒன்னு எழுத போறோம். Now I will teach one by one. What you like you can choose. நான் இதுதான் எழுதுன்னு சொல்ல மாட்டேன். It is your choice. You can do. Fine children. First of all, note making என்ன? இது ஒரு public exam question paper. So I'll tell you 43 question number. So this is called as note making. புரியுதா? இதுதான் note making. இது எப்படி இருக்குது? ஒரு paragraph, ஒரு passage. இது எப்படி இருக்குது? ஒரு passage, ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு ஆர்டிகிள், ஒரு கட்டுரை, ஒரு துணுக்கு மாதிரி இருக்குது. இது ஒரு நோட் மேக்கிங் எழுதணும் இல்ல சம்மரி எழுதணும். So first of all you should understand note making ஓ சம்மரியோ நாக்கா மூன்றில் ஒரு பங்கு. What is the meaning of that? மூன்றில் ஒரு பங்கு. சரி, இப்போ for example ஒரு 150 வார்த்தை எடுத்து வச்சுக்கோ. அது கடைசியில எழுதும்போது எவ்வளவுதான் இருக்கணும்? 50 words. You understand? ஒரு 100, imagine இது இத்தனையும் சேர்ந்து ஒரு 150 words வச்சுக்கோ. Then your answer should be in 50 words. புரிஞ்சுதா? Yes. அப்போ சிம்பிள் தானே. அங்க இருக்கிறத சுருக்கி எழுதினா போதும். ஆனா எப்படி சுருக்கணும்? How to do it? I will teach you. So first of all நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும் நோட் மேக்கிங் எழுதுறோமா சம்மரி ரைட்டிங் எழுதுறோமா. ஓகே ஓகே children, first of all so you got one passage. உங்களுக்கு இந்த passage கிடைச்சிருச்சு. Now you want to opt it. இத எழுத போறீங்க. How you are going to do it? First point is read the passage carefully. You understand? First என்ன பண்ணனும்? Read the passage. சரி, முடிச்சு வரைக்கும். It doesn't mean that you will be able to understand fully. முழுசு புரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் one time or 2 time or 3 time just try to read it. Okay. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லணும் வரைக்கும்னாக்கா நோட் மேக்கிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் கிடுன்னு பாடம் எடுக்கிறாங்க. அதுல நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க. சம்டைம்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. they tell no. புரியுதா? இந்த பழக்கம் இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் டீச்சர் டீச்சிங் ஆர் சோஷியல் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் கதை சொல்றாங்க. சோ சம்டைம்ஸ் they'll tell okay நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிடுகிடு what you tell? okay நோட்ஸ் மேக்கிங். அது இது முக்கியமான ஆள் பேரு, எங்க வாழ்ந்தாங்க, சோ என்ன இயர், சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேகமா எழுதுறது பேர் தான் நோட்ஸ். கிளியர்? இது ஒரு லெக்சர், ஒரு டீச் பண்ணும்போது ஆர் எங்கேயோ இருக்கிறது important points. For example, I am telling, okay, there was a crow and the crow was thirsty. அப்போ இங்க there was வேணாம். crow thirsty. புரியுதாமா? காக்கா தாகம் போதும். Understand? இந்த வருஷம் இந்த முக்கியமான மேட்டர் மட்டும் ஃபாஸ்டா கிடுகிடுன்னு எழுதிட்டு நோட்ஸ். இதுல பிக்சரா இருக்கலாம், பை சார்ட்டா இருக்கலாம், இது வேற என்னென்ன இருக்கலாம். Fine children. So read the passage carefully. அப்படி வாசிக்கும் போது சில வார்த்தைகள் it will come repeatedly. repeatedனாக்கா திரும்ப வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி பொல்யூஷன் பத்தி என்வாயரன்மெண்ட் பத்தி வருதுன்னு
environment சுற்றுச்சூழல். Okay, environment எப்படி பாதுகாக்கிறது, என்ன ஏன் அது கெட்டு போச்சு, it will come again and again. So அப்போ உனக்கு புரியும் இந்த passage எதை பத்தி வந்திருக்குது. சொல்லுங்க. இப்போ நான் சொன்னலையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசேஜ்ல திரும்ப என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் அப்படி வந்து இருக்குது. இப்ப எதை பத்தி வருது? என்வாயர்மெண்ட் பத்தி வருது, சுற்றுச்சூழல். அப்போ அந்த திரும்ப வர்ற வேர்டு தான் தலைப்பு. திரும்ப வர்ற வேர்டு டைட்டில். Got it all of you? So which word is coming repeatedly again and again, that is called as title. For title you get 1 mark. இது 5 mark. இதுக்கு நீங்க ஸ்கொயர் போடணும், பாக்ஸ் or nothing. For title you will get 1 mark. Alright? Okay. Identify the topic sentence பண்ணியாச்சு. Read the passage பண்ணிட்டோம். The moment you read ஒரு வாட்டி 2 வாட்டி ரீட் பண்ணும்போது you will identify which word is repeatedly coming. எந்த வார்த்தை திரும்ப வருது கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு பேர் என்ன? Topic sentence. Next one, identify the keywords. Keywords are important words. So one I tell you here, remove articles. Articles என்ன? A and the எழுத தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசேஜ்ல பாருங்க, நிறைய இடத்துல a இருக்கும், an இருக்கும், is இருக்கும், was இருக்கும், has, have, had, do, does, did, shall, should, will, would, can, could தேவையில்லை. Okay, so remove articles a and b வேணாம். preposition on, in, at, between, behind, beside தேவையில்லை. conjunction and, so, but, though, although, in spite of தேவையில்லை. interjection இது எதுவுமே தேவையில்லை. ஹுரா, அலாஸ், ஓ வேணுமா? வேணாம். இட் மீன்ஸ் இது எல்லா வேர்ட்ஸுமே ஸ்மால் வேர்ட்ஸ், குட்டி வார்த்தை எல்லாம் தேவையில்லை. அப்போ பிக் வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட். அதாவது ஐ அம் டாக்கிங் இன் a very gentle manner. உங்க அளவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், சரியா? அது இது இப்படிதான் செய்யணும் கிடையாது. கோர் பாயிண்ட் எடுத்து நீ பாட்டுக்கு வந்து இஸ் வாசம்கா எழுதிட்டு வச்சுக்கோங்க, அதுல மீனிங்லெஸ் ஆயிடும். Do you understand what I'm telling you? புரியுதா உங்களுக்கு? am, is, are, was, were, have, has தேவையில்லை. Similarly, use abbreviation. Okay, அப்புறம் வர identify the keywords. முக்கியமான வார்த்தை எழுதிங்க. Compress the sentences. ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குது. அந்த 3 சென்டென்ஸையும் சேர்ந்து ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்துக்கோங்க. Clear all of you? முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். Next one, leave out comparison. Comparison compare பண்ணிருப்பாங்க, அப்போ தேவையில்லைன்னு அர்த்தம். sometimes it means it is not so much necessary. and it is not so necessary, you need not write that. Understand? We are concentrating on very important. As I told you first itself, if there are 150 words, make it into 50 words only. 180 வார்த்தை இருந்ததுனாக்கா அத சுருக்கி 50 வார்த்தை கொண்டு வரணும். ஆனா எல்லா பாயிண்டும் வரணும். Clear? Fine children. Next one, prepare rough draft and fair draft. Okay, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளவு பெருசா இருக்குது, சரியா? Where is it? Yes, you have a big thing. இப்போ இவ்வளவு இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு வந்து திடீர்னு ஒரே வார்த்தை எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், I am a poetess. நான் ஒரு கவிஞர். எனக்கு திடீர்னு தோணல் வருது, ஏதோ ஒரு கவிதை வருது. So do you think at one go I can write? ஒரே இடத்துல பென் எடுக்கிறேன், கிடுகிடு எழுதுறேன், சூப்பர், முடியுமா? அப்ப யோசிக்கிறேன், எழுதுறேன், திரும்ப I will do some correction, I will refer something, I will think again. Can you understand? ஒரு சின்ன கவிதைக்கு நம்ம மண்டைய மோதி எழுதுறோம். எழுதிட்டு என்ன பண்றோம்? ஓகே, இது சரியில்லை, அது என்ன பண்றோம்? கட் பண்ணிடுறோம். Do you understand what I'm telling you? அதுக்கு பேரு தான் rough draft. அதுக்கு பேரு தான் என்ன? Rough draft. Here it is. Yeah, rough draft. So please listen. ஒரு ஏதோ எழுதுறீங்க, அது சரியில்லை, இது இன்னும் பெட்டரா எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது ரஃப் நோட் சொல்றோம் இல்லையா? ரஃப் நோட்னாக்கா அடிச்சிடணும், தேவையில்லை. நான் ஒரு கதை எழுதுறேன், ஒரு ஸ்டோரி எழுதுறேன், ஸ்டோரி கிடுக்கிறது எழுதுறேன், ஓகே இது கரெக்ட் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னாக்கா what I do? I will straight it off. அது என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். சரி, கட் பண்ணிட்டு திரும்ப அதே ஸ்டோரி தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எழுதணும். That is called as fair draft இல்ல fair copy.
சரி, இந்த ஃபேர் காப்பி ரஃப் காப்பிக்கு you have to study spelling. Rough, ROUGH. ரஃப்க்கு ஸ்பெல்லிங் தெரியலன்னா ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். உங்களோட ஆன்சர் பேப்பர்ல பப்ளிக் எக்ஸாம்ல லெஃப்ட் சைடு அந்த பேப்பர்ஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ரஃப் ஒர்க் எல்லாம் போடுங்கன்னு ரஃப் இருக்கும். சரியா? அந்த இதுல இருந்து கூட எடுக்கலாம். ரஃப் ஸ்பெல்லிங் ரஃப் எல்லாம் பார்த்துக்கோங்க. ROUGH ரஃப். காப்பி COPY காப்பி. அப்புறமா ரஃப் காப்பி அடிச்சுடுவோம். எப்படி வேணா அடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் யூ ரைட் ஃபேர் டிராஃப்ட். சோ இப்போ 150 வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஒரு 100 வேர்ட்ஸ் எடுக்கும். அதை அடிச்சு தென் அதையும் சுருக்கி மேக் இட் இன்டு ஸ்மால். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் கான்ட்ராக்ஷன் ஆல்சோ. கான்ட்ராக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்து ஒரு டாக்டர் இருக்குது DOCTOR. அது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம DR போட்டுக்கலாம். டீச்சர் இருக்குது TR போட்டுக்கலாம். Do you understand? For example, Prime Minister இருக்கிறாங்க. அப்ப PM போட்டுக்கோ. World Health Organization இருக்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? WHO போட்டுக்கலாம். You are free to use any abbreviation. Abbreviation என்ன? குட்டியா இருக்குது. Short forms, contractions. Okay? Isn't, aren't அந்த மாதிரி ஷார்ட்டா பண்ணிக்கலாம். நம்ம மெயின் மேட்டரே இவ்ளோ பெரிய ஒரு क्वेश्चन சுருக்கி எழுதணும். அவ்வளவுதான். கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஓகே, தட்ஸ் ஆல் ஐ திங்க். முடியுமா இல்லையா? ஓகே, அண்ட் மோரோவர் omit repeated subject. திரும்ப ஏதாவது வருதுன்னு வையேன், அது வேணாம், விட்டுரு. omitனா என்ன? விட்டுடு. நெக்ஸ்ட் ஒன், omit helping verb. ஆல்ரெடி சொல்லிட்டேன். and are was were have had do does did. article preposition விட்டுடு. abbreviation யூஸ் பண்ணிக்கோ. அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு பேரு சம்மரி ரைட்டிங். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், either you write summary writing or you make note making. சரியா? இது சம்மரில இவ்வளவு பெருசா இருக்கு. ரஃப் டிராஃப்ட் எழுதணும், ஃபேர் டிராஃப்ட் எழுதணும், கடைசியில நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி பேசேஜ். நம்பர் கேட்கவோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி பேசேஜ். PASSAGE அது 100 வெச்சுக்கோ. அதுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி summary MNARY 50. clear all of you? அதாவது பேசேஜ்ல 150 இருந்தது, நான் சுருக்கி எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன்? 50 கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக வந்து எண்ணிட்டு வேணாம் 1 2 3 4 5 ன்னு need not count, or approximate, just like that. இவ்வளவு பெருசா இருக்கிறத குட்டியா கொண்டு வந்து that is enough. clear? alright, இதுக்கு பேர் என்ன? summary writing. இன்னொரு இது இருக்குது, note making. அது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிக்கலாம்? just use hyphen. ஒரு பெரிய வேர்ட் இருக்குமே, you just use hyphenated words, that's all. for example, Dr. Ashok Krishnan hyphen. hyphen என்ன? ஒரு dash. hyphen என்ன? ஒரு dash. அதாவது முக்கியமான வேர்ட். for example, காகம் சொல்றேன், காகம். ஒரு ஊர்ல காகம் இருந்தது, காகம்க்கு தாகமாக இருந்தது வரும். ஆனா அந்த ஒரு ஊர்ல தேவையில்லை. காகம், தாகம், பானை, கல்லு, தண்ணி, இப்படி குட்டி குட்டிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் கல்வி எழுத போதும். தட் இஸ் கால்ட் அஸ் நோட் மேக்கிங். கிளியர் பண்ணி சொல்றேன், புரியுதா? இப்ப 2 things சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்னு வந்து சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங்ல you write the key points. முக்கியமானது எழுதுங்க. அது 2 steps எழுதணும். என்னவா எழுதணும்? rough draft எழுதணும். rough draft எழுதிட்டு அடிச்சிடணும். fair draft எழுதிட்டு லாஸ்டா number of words in the passage, number of words in the summary. passageல 150 வேர்ட் இருந்தது, நான் சுருக்கி 50 வேர்டா கொண்டு வந்துட்டேன். அப்படி எழுதணும். டைட்டில் கண்டிப்பா எழுதிக்கணும். இதுக்கு எழுதுறது கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கொடுக்கிற பேசேஜ்லயே முக்கியமான வேர்டு, பெரிய வேர்டு எழுதிட்டு ஒரு டேஷ். ஓகே, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எழுதி டேஷ் 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 போட்டு விட்டுட்டீங்க. அதுக்கு டைட்டில் போட்டுக்கணும். போட்டுட்டாக்கா நோட் மேக்கிங். இஸ் கிளியர் ஃபார் யூ சில்ட்ரன்? புரிஞ்சுதா? பண்ணிடலாம். I want one student from your class to read the rules which is in Tamil. Okay, so I want யாராவது ஒரு ஆள் வந்து கொடுக்கிற வேர்ட்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்காங்க, you can read so that you will understand easily. யாராவது வாங்க பார்க்கலாம். one of you come please, come. Okay, read rules. Yes,
note making, how to do. Okay, now listen carefully. It will be in Tamil, pure Tamil. Start. நோட் மேக்கிங். கொடுக்கப்பட்டுள்ள பத்திகளை நன்கு படித்து பொருத்தமான தலைப்பை ஒன்று எழுதவும். கொடுக்கப்பட்ட பத்தியில் உள்ள am, is, are, was, were, will, have, has, a, and, the, and, but, so, in, and, with, could, was, from போன்ற வார்த்தைகளை நீக்கிவிட்டு முக்கிய வார்த்தைகளை மட்டும் நீக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்த இடத்தில் சிறிய கோடு போட்டுக் கொள்ளவும். அனைத்து முற்றுப்புள்ளிகளையும் What you do? Important words எழுதணும் and draw one hyphen. ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. am, is, are, was, were, have, has, had, do, does, will, can, could, shall, should, will, எல்லாம் கழித்திட வேண்டும். அப்புறம் அவ்வளவுதான். so when you write the summary writing, you can use some heading, subheading, and subheading. அதாவது title that is there. அப்புறம் subheading, அதுக்கு subheading. For example, read one passage, listen carefully, புரிஞ்சுக்கோங்க, then you will understand better. Okay, I'll just read for you. Oils are of three main kinds. Oil எத்தனை type? Three main kinds: vegetable, animal, mineral oil. அப்போ இதுக்கு டைட்டில் என்ன கொடுக்கலாம்? Oil கொடுக்கலாம். Okay, do you understand? Telling you oils are of different kinds. Oil வந்து வருது, so oil will be the title. So there are three kinds. So what you can do? 1, 2, 3. Can you understand? So this is called subheading. In it kinds vegetable oil. So this is vegetable oil. So next one, what oil? Animal oil. ANIMAL oil. Next one is mineral oil. MINERAL. Mineral oil. Alright. Vegetable oil is obtained by crushing the oil seeds. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? bracket போட்டு crushing oil seeds. Next one, mineral oil is pumped out of deep under the earth. So here you can write. Next one, animal oil is got from the fat of the animals. So mineral oil you can write, animal oil you can write, and all that. So passage part, everything is there in the passage itself. Next one, to extract vegetable oil, the dried oil seeds are put in the crushing machine and oil is squeezed out. This is collected in container. Mineral oil is pumped out of digging oil well. These are found deep below the ground. Holes are drilled and oil is pumped out and forced out. The crude oil is a source of many useful things. We get kerosene. Upon the kerosene, 1. அப்புறம் என்ன இருக்குது? We get kerosene, petrol, diesel out of crude oil. அப்போ crude oil you can put one heading. Crude, புரியுதா? வச்சுட்டு kerosene 1. Next one what? We get petrol, diesel, crude oil, and we use most of vegetable oils for cooking. Mineral oils are mainly used for fuel. Animal oils are used as medicine. For example, shark liver oil is given to strengthen the weak children. Neem oil, lime oil, and sandalwood oil are also have medicinal value. So, neem oil, lime oil, sandalwood oil have medicine. So 1, 2, 3. So whenever you have comma, it means you can write 1, 2, 3, 1, 2, 3. Do you understand? அப்போ first ஒரு subheading போட்டுக்கோங்க. Then in that what is subcategory? புதுசா வந்தா அது ஒரு category போட்டு 1, 2, 3. Do you understand, children? So that will it will be catchy. அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். It will be beautiful and okay, பார்க்க பையன் நல்லா படிச்சிருக்கான். Good. So இது எப்படி வரும்? You have to read the passage minimum 3-4 times. 3-4 வாட்டி படிச்சா மட்டும்தான் you can write. Okay, children? Fine. Thank you. So I think you are clear with note making and summary writing. Now we will do what? Practice note making. Fine. இது யாரும் சொல்லித் தர மாட்டேன். You have to do it yourself. Thank you.